அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2026, அதாவது கும்ப ராசி சதயம் நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே நேரத்தில் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சடைய போகிறாருங்க. கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த வருட இறுதியில் மகரத்திற்கும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும் பெயர்ச்சடைய போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியதுங்க. இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தனக்குன்னு ஒரு வைராகிய குணம் எப்பவும் இருக்கும். ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன உதவி அப்படின்னு கேட்டாலுமே ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. ஸோ உதவி செய்யலைன்னா நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையுடைய சில காரியங்களை செய்யக்கூடாத சில உதவிகளை கூட செஞ்சு அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறது. அதாவது நல்லதை செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னாவே இந்த தனுசு ராசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா விதத்துலேயும், அதாவது தனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் தனக்கு தேவை, அதை எப்படியாவது அடையணும்னு நினச்சா அதுக்கான என்ன போராட்டங்கள் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ராசிக்காரர். எந்த ஒரு விஷயத்தையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தனக்குன்னு ஒரு ரகசியம் அப்படிங்கிறது எப்போவுமே பாதுகாக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க. இவங்ககிட்ட எல்லாமே ரொம்ப இலகிய மனம் கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவங்க, எல்லாத்தையுமே பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஆனால் தனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்க? யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் எல்லாருமே துரோகம் தான் பண்ணுறாங்க, என்னை மட்டும்தான் எல்லாருமே ஏமாத்துறாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமாக கெட்ட பேர், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணி அதில் தனக்கு பாதிப்புகள், நல்லதை செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி, இப்படி சொல்லி பல விதத்தில் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கேன். நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமைஞ்சதில்லை. நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எனக்கு கிடைக்கல, கிடைச்சதும் எனக்கு நிலைக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் என்னோடய வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. எனக்கு எப்போ தான் என்னோடய வாழ்க்கை நிலை மாறும், எனக்கு வரக்கூடிய காலகட்டங்களையாவது நல்ல பலன்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வரக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. இந்த முழு வருடம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் எதெல்லாம் இழந்தீங்களோ அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டங்கள். எந்தெந்த இடத்துல அவமரியாதைகள், எந்தெந்த விதத்தில் அவமானப்பட்டீங்களோ, எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீங்களோ அதையெல்லாம் உடை தெரியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் நல்லா செய்வாருங்க, இவர் தாங்க பர்ஃபெக்டான ஆள், எந்த ஒரு பிசுறு தட்டாமல் கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கிறவங்க, ரொம்ப திறமசாலிங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் கொண்டு நம்ம தலையில் கட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வாங்கியிருப்பாங்க. ஆனால் நமக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்க ஒன்றுமே தெரியாதவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து, சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா திறமையும் இருந்து, எல்லா தகுதியும் இருந்து நம்மளால் முன்னேற முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசாமல் இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள், இவங்க மத்தியில் நம்ம வாழ்கிறத விட பேசாமல் சொந்தமாக போய் தொழில் பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில சிந்தனைகள் வந்திருக்குங்க. அந்த சிந்தனைகளை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய திறமைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் தகுந்த ஒரு சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப வருஷமாக வேலையில் இருந்தாங்க, திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், இன்றைக்கி புதுசாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குங்க. இந்த இடத்துலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ரீச் ஆகணும், இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகணுங்க, இந்த ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா நல்லா இருக்குமென்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும், ரொம்ப வருஷமாக இங்கேயே கஷ்டப்பட்டுங்க ஒரு வெளிநாடு போய் வேலை பார்த்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு நல்லா சீக்கிரமாக செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியலைங்க, அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு, புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. நானும் நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிட்டேன், நிறைய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைத்து அந்த வேலையில் பணியமர்வதற்கான சில வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க.
தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது அகலும், புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ தனியாக தொழில் பார்த்துருக்கவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கவங்க அதை விட்டுட்டு வந்து தனியாக தொழில் பண்ணுறதுக்கான ஒரு சில யோகங்கள், தொழிலில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், தொழிலில் எப்படி வந்து முன்னேறணும், தொழில் எப்படி முன்னேற்றம் பண்ணிக்க. ஏன்னா நல்லா போய்ட்டு இருந்த பிஸ்னஸ் திடீர்னு இன்றைக்கி டல்லாகி லாபம் வரலினாலும் பரவாயில்லைங்க, நஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியே வரணும்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையுமே இழந்து வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த நிலைகள் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள், அந்த தொழிலை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய ஒப்பந்ததாரர்களை விலக்கி விட்டுட்டு புதிய ஒப்பந்ததாரர்கள் தேடி வருது, அதாவது புதிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத சேருவீங்க. தொழிலில் நிறைய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க. வெளியூரோ அல்லது வெளி மாநிலங்களோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில வாய்ப்புகள் இருக்குங்க. அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் விருத்தி, அதாவது தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கோ அல்லது புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கோ அல்லது புதுசாக ஒரு இடத்துல வந்து மறுபடியும் அந்த பிஸ்னஸ் வேறு ஒரு புதிய அடிஷ்னல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு யோக காலகட்டங்களாக இருக்க போதுங்க இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அதே நேரத்தில் அந்த வருமானம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்ததுங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நிறைய மந்த நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. சில நஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் மாறும். வருமானம் உங்களுக்கு, அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் தேவையில்லாத அந்த தொழில் ரீதியாக இருந்தக்கூடிய எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களை விட்டு முழுமையாக விலக போகுதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம், இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது எனக்கு தான் எப்போ தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தெரிய மாட்டேது. ஏன்னா எல்லா அமைப்பும் நல்லபடியாக இருக்குதுங்க. திடீர்னு ஒரு அலைன்ஸ் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க, கூடி சீக்கிரத்தில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து திடீர்னு தள்ளி போயிடுதுங்க. ஸோ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு வந்து கை கெட்டினது வாய் கெட்டலையே, எல்லாம் ஓகேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது. நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலம். கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அது வந்து திருமண லெவலில் ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கவங்க வீட்டில் சொல்லி எப்படியாவது மேரேஜை வந்து கன்வெர்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு பெறக்கூடிய ஒப்புதல் பெறக்கூடிய காலகட்டங்கள். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இருக்குங்க, ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோம், நிறைய தள்ளி போயிட்டே இருக்குது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணிட்டோம், அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் இந்த ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். முதல் வாரிசுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது காரணமே இல்லாமல் எதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னு தெரியலங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு வந்து திட்டுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துடுது. மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் குடும்பத்தில் வந்ததுக்கப்புறமா எல்லாமே வந்து திசை மாதிரி போயிடுச்சுங்க. நல்லா இருந்த குடும்பத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து சரியாக எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்க காலத்தில் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து லைஃப்பில் வந்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகலான்னு நினைக்கும் போது எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இன்றைக்கி ரெண்டு பேரும் பிரியக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க. இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு புதுசாக ஒரு லைஃப்பை தேடி போயிட்டு இருந்தோம்ல, நம்மளை தேடி ஒரு லைஃப் வந்ததுங்க. அந்த லைஃப் வந்து நல்லபடியாக எல்லாமே போயிட்டு இருந்தது. ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது காரணமே இல்லாமல் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டு இன்றைக்கி காரணமே இல்லாமல் என்னை விட்டு விலகி போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. என்னை விட்டு பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் மீண்டும் பிரச்சனையை மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறங்க. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறாதா? பிரிந்த நபர்கள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இல்லையானா பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த நேரத்தில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே பேசி ஒரு சுமூகமான தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு சின்ன தப்பு நான் பண்ணிட்டேங்க, அந்த சின்ன தவறுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன், அதுக்குண்டான தண்டனையை ரொம்ப அனுபவிச்சுட்டேன், மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இனிமேல் இந்த தவறு நடக்காது, இந்த தப்புக்கு உண்டான பிராயச்சித்தமாக நான் மறுபடியும் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில உறவுகளில் பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் அமையுங்க. ஸோ நீங்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிரிந்த உறவுகளை ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள், யோகங்கள் உருவாகும். பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவாங்க. விட்டு சென்ற உறவுகள், பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வந்து திரும்ப ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்க போதுங்க.
அடுத்ததான் அந்த சொத்து சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், வீடு கட்டுவதற்கான யோகங்கள், இடம் வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே நிறைய தடைப்பட்டு இருக்குது. எனக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் கூட என் கைக்கு வரமாட்டேங்குதுங்க. சொந்தமாக அந்த இடம் ஒன்று இருக்குங்க, அந்த இடம் வந்து வில்லங்கத்தில் இருக்குது, அதாவது கோர்ட்டு கேஸில் இருக்குது, பங்காளிகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த சொத்து என் கைக்கு வந்ததுன்னா கூட நல்லபடியாக இன்றைக்கி நம்ம வந்து சொந்த இடத்துல சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் நடக்க மாட்டேங்குதுங்க. இல்லை புதுசாக வந்து பழைய வண்டி வாகனங்கள் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து வாங்காததுனால நிறைய பிரச்சனைகள், வீட்டுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்கி போட மாட்டேங்கிறேங்கிற அளவுக்கு கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே மொத்தமாக மாறும். வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் சார்ந்த யோகங்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் உண்டான யோகம், வண்டி வாகனங்களுக்கு உண்டான மாற்றங்கள் அப்படிங்கிறதும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான யோகங்கள், இது எல்லாமே நிச்சயமாக எல்லாம் ஒரே நேரத்தில் கைக்கூடி வரப்போகுதுங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணுங்க. தேவையில்லாத சில மருத்துவ செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளுங்க. ஆரோக்கியமான ஒரு உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டு, கரெக்டான விதத்தில் தூக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி ரீதியாக நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கோ, ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஹையர் ஸ்டடீஸுக்கு வெளியூரோ அல்லது வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில் வேலை கிடைக்குங்க. அதே நேரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போது. ரொம்ப நாளாக வந்து டிலே ஆகிட்டு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கடனால் இன்றைக்கி நான் சந்தித்த அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. எப்படியாவது அதை அடைக்கணும், அதை வந்து மற்றவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்து காட்டணும். யாரெல்லாம் நம்மளை வந்து ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி எப்படியாவது இந்த கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக தலைநிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய போராட்டங்கள், நிறைய தடைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோங்க. அந்த தடைகளை மீறி அந்த தடைகளை உடைத்தெறிஞ்சு கண்டிப்பாக அந்த கடன் அடைச்சி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். இது இந்த ஆரம்ப மாதத்திலிருந்து இந்த ஒரு வருட காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கடனை முழுமையாக நீங்கள் அடைச்சிருவீங்க. அதே நேரத்தில் கடன் கொடுத்தது, அதாவது கடன் வாங்கினது போய் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு அதில் உள்ள திசாபூத்திகளை கரெக்டான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.